கடவுளே, இனிமே எங்களுக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தணும். ஐயோ அம்மா, என்னடி? என் கால்ல இருந்து கொலுசு ஒண்ணு காணுமா? காணுமா? எங்கடி போச்சு? தெரியலம்மா, கோயிலுக்குள்ள வர வரைக்கும் கால்ல தான் இருந்துச்சு. உனக்கு என்னடி அவ்வளவு அஜாக்கிரதை? இன்னைக்கு வெள்ளியோட விலை என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பராக்கு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. அவங்கள அடிக்காதீங்க. இந்த கொலுசா பாருங்க. இதுதான் நல்ல வேலை. இது வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கும். ரொம்ப நன்றி. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. சரசு, வாயே, உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வேண்டாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மடம் தான். நான் நடந்தே போயிடுறேன். ஸ்ரீகரி மடமா? அப்போ நீ இறந்து போன சங்கரையரோட பொண்ணுதான். அவர் பொண்ணா நீ? நீங்க எல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்தீங்க? ஆமா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்லயே தங்கி இருக்கோம். அப்ப நான் வரேம்மா. வரேன். நில்லு, என்ன இவ்வளவு அவசரம்? ஹார்ட் அட்டாக்னு எங்க அம்மாவை எம்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. எம்எஸ் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் இவளோட அண்ணன், என் மகன் கல்யாண் டாக்டரா இருக்கான். அப்படியா? அவர் தான் எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லைன்னா எங்க அம்மா. அதுக்கு தான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க வந்தேன். அப்ப நான் வரேம்மா. போயிட்டு வா, உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். வரேன். பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. அப்பா, என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. அதுக்கு என்ன, போயிட்டு வாமா. 500 ரூபாய் பணம் கட்டணுமே. என்ன பணமா? பணம்னு கேட்டா நீ படிக்க வேணாம், படிச்ச வரைக்கும் போதும். என்ன என்ன இங்க தகராறு? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே, என்னம்மா? அதான் நான் சொல்லலமா, எக்ஸ்கர்ஷன். இவர்கிட்ட போய் கேக்குறியே, அண்ணன் வரட்டும், வாங்கி தரேன் போ. கோமதி, இங்க பாரு. என்ன? அவங்கிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடு. ஏன்? அவனை டாக்டருக்கு படிக்க வச்சதுல என் 5.5 ஏக்கரா நிலம் 1/2 ஏக்கர்ல வந்து நிக்குது. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க செலவழிச்சதுக்கு மேல என் புள்ள சம்பாரிச்சு கொடுப்பான். சம்பாதிச்சு கொடுப்பான். ஆஸ்பத்திரியில வாங்குற சம்பளம் மட்டும் தானே இவன் சம்பாதிக்கிறான். வேற இவன் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி எப்படி பிராக்டிஸ் செஞ்சு 4 காரு 3 பங்களா அது இதுன்னு சம்பாதிக்கிறான். என்னப்பா, என்ன பத்தி பேசுறீங்க போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணு பேசலையே. அவனை பத்தி தானே பேசுனீங்க. அவனை பத்தி ஏதாவது பேசியாச்சா? பின்ன அப்படின்னா விட்டுடு. ஒண்ணு இல்லப்பா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் கரைஞ்சு போச்சான். அப்படின்னா நான் டாக்டர் ஆனது உங்களுக்கு பெருமை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல, உனக்கு தான் இருக்கா? சும்மா இருங்க. கல்யாண், நீ டாக்டர் ஆனதுல எனக்கு பெருமைதான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா சொல்ற? உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன். என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காண்டி, அதுவும் லண்டன்ல. அவனோட ரேட்டே வேற. ஒரு காரு, ஒரு பங்களா, 100 பவுன் நகை, ரொக்கமா 5 லட்சம் கொடுத்தா போதும். அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆளை விடுங்க. கல்யாணம் வேணாம்னா விட்டுடு, பணம் வேணான்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தானா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா, பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா? உனக்கு பணத்தோட அருமை தெரியாது. உங்களுக்கு மனுஷாலோட அருமை தெரியாது. அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவ்வளவு கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா? அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல, எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான். வேண்டிய பொண்ணா? என்னடி சொல்ற? நம்ம ஸ்ரீகரி மடம் சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி. மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கா. சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருக்கு. நான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? ஏன் 5 ஏக்கர் நிலம் போச்சு, அதுக்கு என்ன வழி? வாய் முடுங்க. இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அண்ணே, நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்லண்ணே,
என் கவலையெல்லாம் நம்ம சரசுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம எங்க நான் போயிடுவனும் தான். ஏம்மா இப்படி பேசுற? நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கவலையை விடுமா. சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்? முதல்ல அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும்னா நாங்க கொடுக்குற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். அந்த நர்ஸ் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? மன்னிக்கணும் டாக்டர், அவங்க பழைய மனுஷால் ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க. இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான். ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனுஷ ஜாதி. ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, எடுத்து சொல்லலாம்ல. அந்த மருந்தை சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சீதா, இது அக்ரஹாரம் இல்ல, ஆஸ்பத்திரி. முதல்ல என்ன வீடு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கா? ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும், அதுக்கே பணம் இல்ல. வீட்டுக்கு போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே சீதாமாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், சரியா? வந்து ஆஸ்பத்திரி பில்லுக்காக பணத்துக்கு பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். பணம் எங்கேயும் கிடைக்கல. அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஹாஸ்பிடல் நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வாங்க. வரேன். வாங்க. நீங்க சங்கரையருடைய மைத்துனர் தானே? ஆமா. நீங்க? என்னோட அம்மா சாந்தி நிலையம் பத்மநாபையருடைய மகள் கோமதி. மறந்துட்டீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா. வணக்கம். நமஸ்காரம். உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரசுவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, வரேங்க. வாங்க. வரேன். கல்யாண், என்னம்மா? அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால அவசரப்படாத. இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியுமே. மறுபடியும் என் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அம்மா, நான் ஏற்கனவே போதும்பா, நீ உன் பழைய கதையை ஆரம்பிச்சிடாத. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? ஆமா, அந்த சரஸ்வதியை நான் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போதும்பா, நீ பேசுனதெல்லாம் போதும். இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியா நான் பண்ணிடுவேன். அம்மா, அம்மா உயிரோட இருக்கணும் நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வா. டாக்டர், நீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் கூட உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். எங்க எதுக்குங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயமா தான். கூடி சீக்கிரம் கொடுத்துறேன். அது இருக்கட்டும். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அதை சொல்லத்தான் வந்தேன். கல்யாணமா? எனக்கா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா? ஐயோ, வேண்டாங்க. எங்க கஷ்டம் எங்களோடய போட்டோம். வேணா இன்னொருத்தர் பங்கு போட்டுக்க வேண்டாம். ஏன் அவனே முன் வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா? அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க? அது நானா கூட இருக்கலாம். நீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அம்மா உங்களை கோயில பார்த்ததுல இருந்து உங்களையே அவங்க மருமகளை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடிவும். என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியா வர்றவ எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல.